எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் ஆரா ஸ்கேனர் பயன்படுத்தி ஆரா ஸ்கேனிங் செய்வது எப்படி மற்றும் வாஸ்டியூ மற்றும் சக்தி திசைகளை டிஜிட்டல் ஆரா ஸ்கேனர் மூலம் எப்படி சரிபார்க்கலாம் என்பதை குறித்து பேச போகிறோம். அதனால முதல்ல நீங்க உள்நுழைஞ்சவுடன் நாம் இப்போது இடத்தின் ஆரா ஸ்கேனிங் செய்வது பற்றி பேசுவோம். முகப்பு திரையில் இடம் மற்றும் நபர் என்ற 2 விருப்பங்கள் உள்ளன. இடம் என்பது ஆரா ஸ்கேனிங் செய்ய விரும்பும் இடத்தை குறிக்கிறது. இப்போது நம்ம ஒரு இடத்தின் ஆரா ஸ்கேனிங் செய்வது எப்படி என்பதை குறித்து பேச போகிறோம். இங்கு எங்கள் முகப்பு திரையில் 2 விருப்பங்கள் உள்ளன, இடம் மற்றும் நபர். இடம் என்பது நாம் ஆரா ஸ்கேனிங் செய்ய விரும்பும் இடத்தை குறிக்கிறது. அதனால இங்கு நாம் ஆரா ஸ்கேனிங் செய்ய விரும்பும் இடங்களின் அனைத்து விவரங்களையும் உள்ளிட வேண்டும். மனிதனுக்காக நாம் ஆரா ஸ்கேனிங் செய்யும் நபரின் அனைத்து விவரங்களையும் உள்ளிட வேண்டும். இப்போது இடம் படிவத்தில் நாம் இடத்தின் பெயரை உள்ளிட போகிறோம். எனவே இது எங்கள் அலுவலகம், அதனால் நாம் அலுவலகம் என்று எழுத போகிறோம். இங்கே நாம் ஒரு மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். எனவே இங்கு என் மொபைல் எண்ணை உள்ளிடுகிறேன். அதற்கப்புறம் நாம் முகவரியும் இடத்தையும் உள்ளிட வேண்டும். அதனால இங்கு நாம் நகரத்தின் பெயர் மற்றும் மாநிலத்தின் பெயரை உள்ளிட போகிறோம். அதற்கு பிறகு சமர்ப்பிக்கவும். நீங்கள் சமர்ப்பிக்க கிளிக் செய்தவுடன் நீங்கள் அடுத்த திரைக்கு மாற்றப்படுவீர்கள். அங்கு கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படும். நீங்கள் ஓகே என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது இரு சாதனங்களையும் ப்ளூடூத் மூலம் இணைக்க வேண்டும். எனவே இங்கு மேலே சாதனம் 1 இணைக்கப்படவில்லை மற்றும் சாதனம் 2 இணைக்கப்படவில்லை என்பதை காணலாம். இங்கு மொபைல் போனின் ப்ளூடூத் இயக்கவும் மற்றும் சாதனம் 1 இணைக்கப்படவில்லை என்பதை கிளிக் செய்யவும். அதனால நீங்கள் சாதனம் 1 இணைக்கப்படவில்லை என்பதை கிளிக் செய்தவுடன் இங்கு கிடைக்கக்கூடிய ப்ளூடூத் சாதனங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. அதனால நீங்கள் யூடிஎஸ் சாதனங்களை மட்டும் காட்டணும். பொத்தானை இயக்க வேண்டும். அதனால் நீங்கள் யூடிஎஸ் சாதனங்களை மட்டும் காட்டு என்பதை கிளிக் செய்தவுடன் ஸ்கேனர் 1 என்பதை கிளிக் செய்யவும். அதனால நீங்க ஸ்கேனர் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்க ஸ்கேனர் பீப் செய்யும், அதாவது அது இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்கேனரின் இந்த திரையில நீங்கள் அங்கு ஒரு இணைக்கப்பட்ட பொத்தானை காணலாம். அதனால அடுத்ததாக நீங்கள் 2வது சிறிய சாதனத்தை இணைக்க வேண்டும். சாதனத்தை இணைக்க கிளிக் செய்யவும். அதன் பிறகு 2வது சாதனம் கிடைக்க பெற்றால் மீண்டும் ஸ்கேனர் 1 என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் 2வது ஸ்கேனர் பீப் செய்யும். இதன் பொருள் 2வது ஸ்கேனர் கூட இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை பீப் என்றால் அது இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த இடத்தினுடைய நேர்மறை சக்தி மற்றும் எதிர்மறை சக்தியை நாம் சரிபார்க்க போகிறோம். எனவே இப்போது நாம் வாஸ்து செல்ல வேண்டும். நீங்கள் வாஸ்து என்பதை கிளிக் செய்தவுடன் நீங்கள் நேர்மறை சக்தி, எதிர்மறை சக்தி, நஜர் தோஷ், பந்தன் தோஷ் மற்றும் பிசாசிவ் போன்ற விருப்பங்களை காண்பீர்கள். ஆகையால் இந்த அடிப்படை சக்திகளை சரிபார்க்க நாம் மதிப்பு 1 என்பதை கிளிக் செய்ய வேண்டும். எனவே மதிப்பு 1 என்பதை கிளிக் செய்தால் இங்கு மதிப்புகளை பெறுவோம். இப்போது நாங்கள் ஸ்கேனரை உயர்த்த வேண்டும். இதுவே நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய அடிப்படையாகும். ஸ்கேனரை 85 டிகிரியில் ஒரு கோணத்தில் உயர்த்த வேண்டும். அதனால மதிப்பு 1 கிளிக் பண்ணி பின்னர் 85 டிகிரியில் ஒரு கோணத்தில் ஸ்கேனரை உயர்த்தவும். அதன் பொருள் ஸ்கேனிங் தொடங்கியுள்ளது. எனவே இப்போது நீங்கள் மதிப்பு 1 கிளிக் செய்ய வேண்டும். இங்கே நான் மதிப்பு 1 கிளிக் செய்கிறேன். எனவே நான் மதிப்பு 1 கிளிக் செய்தவுடன் ஸ்கேனிங் தொடங்கியுள்ளது. இப்போது நான் அதை 85 டிகிரியில் ஒரு நிலையான கோணத்தில் உயர்த்த வேண்டும். அதனால இப்போது என்ன நடக்குது? ஸ்கேனர் நகரத் தொடங்குகிறது, அதாவது ஸ்கேனிங் தொடங்கியுள்ளது. இங்கு ஸ்கேனிங் முடிவுக்கு வந்தது மற்றும் நாங்கள் 58 என்ற முடிவை பெற்றுள்ளோம். அதாவது இந்த இடத்தின் தற்போதைய மதிப்பு 58 நேர்மறை. எனவே இப்போது நாங்கள் ஸ்கேனிங் செய்ய போகிறோம். எதிர்மறை சக்திக்காக மீண்டும் இந்த செயல்முறை ஒரே மாதிரியே உள்ளது. எதிர்மறை சக்தியை கிளிக் செய்யவும். எனவே நீங்கள் மீண்டும் எதிர்மறை சக்தியை கிளிக் செய்தவுடன் ஸ்கேனரை நிலையாகவும் மென்மையாகவும் உயர்த்தவும். இப்போது இங்கு முடிவு 39%. எனவே நீங்கள் ஸ்கேனர் திரையில் மற்றும் மொபைல் போனில் முடிவை பெறலாம். இங்கு நாங்கள் இதை சமர்ப்பித்து திசை மதிப்புகளுக்கு போகிறோம். எனவே திசையை சரிபார்க்க நாங்கள் இங்கே உட்கார்ந்து அனைத்து திசைகளை சரிபார்க்க போகிறோம். இங்கு நமக்கு 16 திசைகள் விருப்பம் உள்ளது. இப்போது இந்த குறுகிய வீடியோவின் காரணமாக நாங்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு என்ற 4 திசைகளை மட்டுமே சரிபார்க்க போகிறோம். ஆகையால் முதலில் கிழக்கில் கிளிக் செய்யவும். பின்னர் நீங்கள் ஸ்கேனரை நிலையாகவும் இதுவாகவும் உயர்த்த வேண்டும். ஒரு முறை இது நிலையாக இருந்தால் இயக்கம் தொடங்குகிறது மற்றும் ஸ்கேனர் பீப் செய்ய தொடங்கியவுடன் முடிவு தோன்றும்.
ஆகையால் இந்த முறையில முதல் பீப் வந்துவிட்டது. அதனால் பீப் என்பது ஸ்கேனிங் தொடங்கியுள்ளது என்பதை குறிக்கிறது. ஆகையால் இங்கு நாங்கள் திசைகளின் சக்தியை சரிபார்க்கிறோம். மதிப்பு அதிகமா இருந்தால் சக்தி வாய்ந்த திசை அதிகமா இருக்கும். இங்கு நமக்கு 55 டிகிரியின் மதிப்பு உள்ளது. அதாவது கிழக்கு திசை 55% நேர்மறை. இப்பொழுது நாங்கள் மேற்கு திசையை சரிபார்க்கிறோம். அதாவது மேற்கு 55 நேர்மறை. இதன் மூலம் நாங்கள் மேற்கு திசையில் உள்ள அனைத்து விவரங்களையும் சரிபார்க்கிறோம். இப்போது நாங்கள் வடக்கு திசையை சரிபார்க்கிறோம். அதாவது வடக்கு திசையில் உள்ள அனைத்து விவரங்களையும் சரிபார்க்கிறோம். வடக்கு 75% நேர்மறை. நீங்கள் இதை திரையில காணலாம். இப்போது நாங்கள் தெற்கை சரிபார்க்கிறோம். தெற்கு பகுதி மீண்டும் 55% நேர்மறை நிலையை அடைந்துள்ளது. இது கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பொருத்தமாக காட்டுகிறது. தெற்கு பகுதியின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்து மேலும் ஆராய்ந்த போது பல்வேறு காரணிகள் இதற்கு பங்களித்துள்ளன. இந்த நிலைமை எதிர்காலத்தில் மேலும் மேம்படும் என நம்பப்படுகிறது. அதாவது இந்த 3 திசைகளில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும். அடுத்த வீடியோல நாங்கள் திசைகளை எவ்வாறு சக்தி வாய்ந்தமாக்குவது மற்றும் இதில் மேலும் பல முடிவுகளை எவ்வாறு பெறுவது என்பதை உங்களுக்கு கூறப்போகிறோம். நன்றி.